சொந்தங்கள். என்னமோ இன்னைக்கு என்னால தலைவலி தாங்கவே முடியல. என்னால இன்னைக்கு கடைக்கு வர முடியாது. நீங்க 2 பேரும் தான் இன்னைக்கு கடையை பாத்துக்கணும். அத்தை கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாங்க. இந்த நேரத்துல நான் என்னோட கிட்டி பார்ட்டிக்கு போலாம்ல. அத்தை ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் எதிர்த்து உட்காருங்களேன். இந்த மாத்திரையை போட்டுக்கிறதுனால என் கஷ்டம் குறைஞ்சு போயிடுமா? பரவாயில்ல விடு நித்யா. எனக்காக நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே, அதனால அவ டாக்டர் கூட்டிட்டு வரலான்னு போயிருந்தா. ஆனா போற வழியில பாவம் அவளுக்கே தெரியாம அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் இப்பவே சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல போறேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. நீங்க எங்கே இருங்க. சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு வரேன். நித்யாவுக்கு எங்க எல்லார் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் அக்கறை இருக்கு. ஆனா இந்த அக்கறையால என்ன பிரயோஜனம்? மருமகளா வந்தவ மகளா ஆனது உண்மைதான். ஆனா அவளோட தலகனை இன்னும் இறங்கவே இல்லையே. நேரமே சரியில்லை போல இருக்கு. முதல்ல அத்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்போ வைஷாலி அக்காக்கு ஆக்சிடென்ட். அக்கா அக்கா நான் உங்களை பார்க்க தான் வந்துகிட்டே இருந்தேன். என்னக்கா இப்படி அடிபட்டிருக்கு? தலையெழுத்து நித்யா, எல்லாம் என் தலையெழுத்து. அத்தைக்காக டாக்டர் கூட்டிட்டு வரலான்னு போனேன். ஆனா வழியில எனக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டென்ஷன்ல ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஆட்டோ ரிக்ஷா என் மேல வந்து மோதிருச்சு. நல்ல வேளை நித்யா, பெருசா எதுவும் அடிபடல. நீங்க உட்காருங்க, நான் மஞ்சப்பொடி போட்டு பால் எடுத்துட்டு வரேன். வாங்க உட்காருங்க. வேண்டாம் நித்யா, அது வந்து டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. அதனால வலி ஒன்றும் பெருசா இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா உள்காய் ஏதாவது பட்டிருந்தா மஞ்சப்பொடி பால் குடிச்சா சரியாயிடும்க்கா. நீங்க எதுவும் பேசாதீங்க, உட்காருங்க. ஐயோ நித்யா, உட்காருங்க. வாங்க இப்படி உட்காருங்க. எனக்கு பால் எல்லாம் வேண்டாம் நித்யா. பால் கொண்டு வருவேன், நீங்க உட்காருங்க. நான் சொல்றத கேளு நித்யா. நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க, நான் வந்துடுறேன். இப்ப ஏன் நான் இப்படி நடக்கிறேன்? அநேகமா அத்தைக்கு நான் சொன்ன கதையில எந்த சந்தேகமும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்கள நான் முழுசா நம்ப வைக்கணும்னா ஒரு 2-3 நாளைக்காவது நான் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு வலி தாங்க முடியாம துடிக்கிற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். இந்தாங்க. நித்யா, வேண்டான்னு சொன்னல. அட குடிங்கக்கா. ஆமாக்கா, டாக்டர் உங்களுக்கு மாத்திரை கொடுத்துருப்பாருல்ல? பால் கூடவே மாத்திரையும் போட்டுக்கோங்க. எங்க வச்சிருக்கீங்க? பர்ஸ்லயா? இல்ல இல்ல, அது வந்து ஓ காட் நித்யா, நான் மறந்து ஆட்டோலயே மாத்திரையெல்லாம் விட்டுட்டேன். இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் பரவாயில்ல நித்யா, எனக்கு அந்த மாத்திரையோட பேர் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லர்ஸும் தான் எழுதி கொடுத்தாரு. அது வந்து என் ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரியா அக்கா? ஒரு வாரத்துக்கு இல்ல, நீங்க ஃபுல்லா குணமாகற வரைக்கும் ரெஸ்ட்லயே இருக்கணும். சரிம்மா தாயே, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரியா? சரி வாங்க, நான் பாலை உங்க ரூமுக்கு எடுத்துட்டு வரேன். சரி, பார்த்து மெதுவா வாங்க. அம்மா வைஷாலி, பாத்துமா, பார்த்து நிதானமா. உனக்கு பெருசா ஒண்ணும் அடிபடல? ஐயோ அத்தை, என் கதையை விடுங்க. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்காக இங்க எழுந்து வந்தீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தலைவலியும் கிடையாது, எனக்கு தலை சுத்தலும் கிடையாது. நான் சும்மா நாடகம் ஆடினேன். எனக்கு தலை வலிக்குது, தலை சுத்துதுன்னு நான் ஏன் பொய் சொன்னேன் தெரியுமா? சில பேரோட உறவுகள் மேல இருக்கிற அக்கறையை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஓ காட், அப்படின்னா அத்தைக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சா? என்னோட சோதனையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதே மாதிரி என்னோட சோதனைக்கு சரியான பதிலும் கிடைச்சிருச்சு. போ நித்யா, வைஷாலியை அவளோட ரூம்ல கொண்டு போய் விடு. சரிங்க அத்தை, வாங்கக்கா. இந்த அத்தை என்னை விட மிகப்பெரிய நாடகக்காரியா இருப்பாங்க போல இருக்கு. ஆனா என்னமோ சோதிச்சேன், பலன் கிடைச்சதுன்றது மட்டும் எனக்கு புரியல. இவங்க யார சோதிச்சாங்க? அப்படி என்ன பலன் கிடைச்சது இவங்களுக்கு? இவங்க மனசுல என்னதான் இருக்கு?
நித்யாவை பத்தி அமர் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஒரு மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வந்து நீ எப்பவோ இந்த வீட்டு மகளா மாறி இருக்க. ஆனா என் கண்ணுக்கு தான் அது தெரியாம போயிடுச்சு. மெதுவாக்கா. வாங்க. செருப்பு கழட்டுங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை உடனே கூப்பிடுங்க. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, அப்ப நல்லா தூக்கம் வரும். நல்லா தூங்குங்க. தேவையில்லாம நானே என் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டேன். நான் ஏன் தான் இப்படி செஞ்சனும்? அத்தை, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் நித்யா. நித்யா நில்லு. இங்க வா. என்ன உண்மைகளை மறைக்கிற பழக்கம் இன்னும் ஒன்ன விட்டு போகலன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நான் இப்ப உங்ககிட்ட எதையுமே மறைக்கலையே. ஏன் இப்பதான் நீ என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்ச. உன்னோட ஆபீஸ்ல ஏதோ பிரசன்டேஷனை நீ கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லாம அந்த பிரசன்டேஷன்ல தான் உன்னோட இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் எல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கு இல்லையா? அத்தை, அது வந்து ஏற்கனவே உன்னோட ஆபீஸ்க்கு 3 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஒரு தடவை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளு. ஒருவேளை இப்ப போய் நீ பிரசன்டேஷன் கொடுத்தா உன்னோட பிரசன்டேஷன் அவங்க ஏத்துக்கலாம் இல்லையா? அப்படி அவங்க ஏத்துக்கிறதா இருந்தா நீ உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி போ. என்ன நித்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா போய் உன்னோட ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணு. என்ன ஆச்சு நித்யா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கற? பண்ற நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா கிளம்பி போ. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. ஐயோ போதும் போதுமா, சந்தோஷமா இரு. ஒரு நிமிஷம் இரு நித்யா. சாயங்காலம் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும். நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து அந்த ஆண்டவருக்கு அலங்காரம் பண்ணலாம், பூஜையும் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் அத்தை. நித்யா, நான் இப்போ உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். என் புள்ள அவ்வளவு தூரம் சொன்னதுக்காக இந்த முறை என் நம்பிக்கையை நீ உடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எல்லாம் சரியாயிடுச்சு பாத்தியா? இது உனக்கு ஒரு புது ஆரம்பமா இருக்கட்டும். அத்தை இப்ப மனசார உன்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே பாரு, நீ பழைய மாதிரியே அவங்க மனசுக்கு பிடிச்ச செல்ல சின்ன மருமகளா இருக்க போற. நிஜமா அப்படி நடக்கும்னு தோணுதாக்கா? அத்தை என்ன முழு மனசோட மன்னிக்க முடியுமா? நிச்சயமா அவங்களால முடியும்.
ஏன் மன்னிக்க மாட்டாங்க? அந்த ஆண்டவன் அவங்க மனசை மாத்திடுவாரு. அதனால கூடிய சீக்கிரம் அவங்க உன்னை மன்னிச்சிருவாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் நாள் பூரா விரதம் இருந்து அந்த கிருஷ்ணர்கிட்ட இதை தான் வேண்டிக்க போறேன். கிருஷ்ணர் அத்தை மனசை மாத்தி அவங்க மனசார உன்னை மன்னிக்கிற மாதிரி செய்வாரு. நிச்சயமா அவங்க உன்னை மன்னிச்சிருவாங்க நித்யா. அக்கா, நீங்க எனக்கு ஏன்க்கா கூட பிறந்த அக்காவா இல்ல? என்ன பேசுற நீ? இப்ப நான் உனக்கு வேற யாரோ வா? ஐயோ இல்லக்கா, நான் அப்படிலாம் சொல்லல. அம்மா, உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகலையா? ஆமாக்கா, லேட் ஆயிடுச்சு. சரிக்கா, நான் கிளம்புறேன். குட் லக். தேங்க்யூக்கா, பாய். அத்தை யார மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசினாங்க? யார சோதிச்சாங்க? என்ன பலன் அவங்களுக்கு கிடைச்சது? என்னையா இல்ல நித்யாவையா? நான் பாட்டுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம நடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ? ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னா? இல்ல 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 இல்ல, அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது வைஷாலி. நீ ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். இந்த வாட்டி பெருசா ஏதாவது யோசிக்கணும். நித்யா என்னதான் முயற்சி பண்ணாலும் எதுவும் சரியாக கூடாது. பிரச்சனை இன்னும் அதிகமாகணும். மிஸ்ஸஸ் நித்யா அம்மா சாஸ்திரி, நீங்க தானே? உனக்கு ப்ரமோஷன் வந்தாச்சு. இது உன்னோட ப்ரமோஷன் அண்ட் இன்கிரிமெண்ட் லெட்டர். ரியலி? உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? நிஜமா எனக்கு இந்த இன்கிரிமெண்ட்டும் ப்ரமோஷனும் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப லேட்டா வந்து பிரசன்டேஷன் கொடுத்தோம், எனக்கே கொடுத்துருக்காங்க. இது அதிசயமா இருக்குல்ல? இது அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை. ப்ரெசன்டேஷன்ன்றது ஒரு ஃபார்மாலிட்டி லெட்டர், அவள் தான். பாஸ் நேற்று நைட்டே உன் ப்ரமோஷன் லெட்டர்ல சைன் போட்டு வச்சுட்டாரு. நீ பார்க்கலையா? அம்மா, எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதை தவிர வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க. ஆமா, ஸ்வீட்ல சீடை முறுக்கெல்லாம் எழுது, அதெல்லாம் ரொம்ப சரிங்கம்மா. முக்கியம். சீடை முறுக்கு. அண்ணா, ஒரு விஷயத்தை நீங்க மறந்தே போயிட்டீங்க. என்ன? கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் வேணும்ல, நீங்க அதை எழுத மறந்தே போயிட்டீங்களே. இங்க எழுதிருக்க இது என்ன? அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த முறை ஊஞ்சலை கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வரணும். போன முறை வாங்கிட்டு வந்த ஊஞ்சல் ரொம்ப சின்னதா இருந்தது. பூ எழுதியாச்சு, வேஷ்டி, ஸ்வீட்டு, பழம். ஆமா, நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இதை தவிர வேற ஏதாவது வேணுமா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஸ்வீட் எழுதியிருக்கல, அது கூட சீடை முறுக்கு எழுதாதான் முக்கியம். சரிங்கம்மா. சீடை முறுக்கு. அண்ணா, நீங்க ஒரு விஷயத்த மறந்தே என்ன? போயிட்டீங்க. கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் தானே முக்கியம், அதை நீங்க எழுதவே இல்லையே. இதோ எழுதிருக்க. இது என்னது? ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த முறை ஊஞ்சல் வாங்கும்போது கொஞ்சம் பெருசா வாங்குங்க. போன முறை வாங்கினது ரொம்ப சின்னதா இருந்தது. அப்ப சரிம்மா, இந்த வாட்டி நான் இவ்வளவு பெரிய சைஸ்ல வாங்கிட்டு வந்துடுறேன். அவ்வளவு பெருசு ஏன்டா வாங்குற? ஐயோ அம்மா, அண்ணா அண்ணன் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளவு பெருசு போதும். அவ்வளவு பெருசும் வேண்டாம், இவ்வளவு பெருசு. ஓகே, அது கரெக்டா இருக்கும். உங்க 2 பேர் மனசுக்கும் எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா. மத்த எல்லாத்தையும் நான் ஆர்டர் பண்ணி வர வச்சிடுறேன். ஒரு வாட்டி லிஸ்ட் நீங்களும் செக் பண்ணிடுங்க. யார் யாரை கூப்பிடணும்னு லிஸ்ட் எழுதி வச்சுட்டீங்களா? எழுதியாச்சுமா. எல்லாரையும் ஒழுங்கா இன்வைட் பண்ணணும். பூஜைக்கும் வரணும், அப்புறம் அவங்க ஃபங்க்ஷனுக்கும் வரணும். சரிங்கம்மா.
இந்த ரோகிணி அக்கா ஒரு பெரிய அதிசய பிறவியா தான் இருக்காங்க. 24 மணி நேரமும் ஓயாம வேலை வேலைன்னு தான் இருக்காங்க. இவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்களா? எனக்கு இப்போவே டயர்டா இருக்கு. இன்னும் வீடு மொத்தம் வேற நான் சுத்தம் பண்ணணும். எந்த வீட்லயும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்காது. பொதுவா எல்லாரும் தீபாவளிக்கு தான் வீடு சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா இந்த வீட்ல ஒவ்வொரு வாட்டியும் வீடு சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கே. இல்லைன்னா அத்தை விடவே மாட்டாங்க. இவங்கள முதல்ல இங்கிருந்து கிளப்பி ஆகணுமே. அப்பதான் 2 நிமிஷமாவது நான் ரெஸ்ட் எடுக்க முடியும். அக்கா, உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? என்ன சொல்லு. அக்கா, நீங்க போய் கிச்சன்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்போ வேலையும் சீக்கிரமா முடியும். என்ன சொல்றீங்க? ஐடியா நல்லதா இருக்கு. சரி, நீ இங்க பாத்துக்கோ, நான் கிச்சனை சுத்தம் பண்ணிடுறேன். உன்னால முடியும்ல? நான் பண்ணிடுறேன். என்ன பண்ண முடியுமா? வேற ஆப்ஷன் இருக்கா என்ன? எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு இந்த வீட்ல. கடையில தான் அவ்வளவு வருமானம் வருதே. ஆனாலும் வீட்ல வேலைக்கு ஆள் வச்சுக்க கூடாது. வீட்டு மருமக கிட்ட வேலை வாங்குறதுக்கு என்னதான் சந்தோஷமா இவங்களுக்கு. ரோகிணி, அட கடவுளே. வைஷாலி, பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுமா. ஆமா, ரோகிணி எங்க? அது கிச்சன்ல இருக்காங்க. ஏதாவது வேலை இருக்காத்த? நான் செய்யறேன். கிச்சன் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் ரோகிணிக்கு தான் நல்லாவே தெரியும். நான் அவளையே கூப்பிட்டுக்கிறேன். ரோகிணி. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமா ரோகிணி, சமீர் என்னெல்லாம் வாங்கணும் லிஸ்ட் போட்டிருக்கான். நீ கிச்சன்ல என்னெல்லாம் தேவைப்படுதோ அதையும் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. எப்படியும் பூஜைக்கு தேவையானதை வாங்க சமீர் கடைக்கு போறான்ல, அப்படியே கிச்சனுக்கு தேவையான பொருளையும் வாங்கிட்டு வருவான். சரிங்க அத்தை, நான் லிஸ்ட் போடுறேன். இவளுக்கு என்ன, தினம் காலையில அலங்காரம் பண்ணிக்கிட்டு பெரிய இவ மாதிரி ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுவா. ஆனா இங்க வேலைக்காரங்க மாதிரி தினமும் நாங்க வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு துணி துவைச்சு போட்டுக்கிட்டு அழ வேண்டியதுதான். நல்லா இரு. உன் முகத்தை பார்க்கும் போதே உன் வேலை நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு தெரியுது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அத்தை. அதுக்குள்ள 2 பேரும் புதுசா நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா? என் கண்ணு என்னையே ஏமாத்துதா இல்ல நிஜமாவே இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா? வைஷாலியும் ரோகிணியும் நாளைக்கு பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. சரிங்க அத்தை. ஏன் நீங்க இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் கொடுங்க, நான் பண்றேன். இல்ல இல்ல இல்ல, நான் பண்ணிக்கிறேன் நித்யா. ஐயோ கொடுங்க அக்கா, நான் பண்றேன். நிஜமாவா? நிஜமாக்கா, நீங்க போங்க. சரி. ஏமா நித்யா, நாளைக்கு வைஷாலியும் ரோகிணியும் பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ நீயும் பண்ணு. சரிங்க அத்தை. என்னக்கா கையில அடிபட்டிருக்கு, நீங்க என்னடனா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அதை என்கிட்ட கொடுங்க, நான் பண்றேன். இல்ல இல்ல இல்ல, நானே பண்ணிக்கிறேன். நான் பண்றேனே. கொடுங்க அக்கா, நான் பாத்துக்கிறேன். முதல்ல கை எடுங்க, விடுங்க. நிஜமாவா? நிஜமாதான்க்கா, நீங்க போங்க. சரி. காலையில இருந்து எனக்கு தலை சுத்துது, தலை வலிக்குதுன்னு நான் ஏன் நாடகம் ஆடினேன் தெரியுமா? உறவுகள் மேல யாருக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. நான் யாரை சோதிக்கணுமோ சோதிச்சுட்டேன். அந்த சோதனையில எனக்கு நல்ல பலனும் கிடைச்சிருச்சு. எங்கேயோ ஏதோ இடிக்குதே.
நாளைக்கு நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இருக்கு. நிறைய விருந்தாளிங்கள்லாம் வருவாங்க. வீட்ல எந்த விதமான அபசகுணமும் நடந்துடக்கூடாது. நீ ரிஷியும் சமீரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த டேபிளை எடுத்துட சொல்லுமா. ஆனா கிருஷ்ண ஜெயந்தி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா, எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இந்த டேபிள் மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்தாகணும். அமர், நாளைக்கு நித்யாவோட அப்பா அம்மாவையும் நான் வர சொல்லியிருக்கேன். நீ போய் கூட்டிட்டு வந்துரு.